உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, எதுக்கு இப்ப இவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? யாரோ ஒருத்தன் கூட இருக்கிற மாதிரி போட்டோ வந்திருக்கு. அதுக்காக உடனே வீட்டை விட்டு வெளியே போக சொல்வீங்களா? இந்த போட்டோல இருக்கிறது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஏ வள்ளி, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? அவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அவ எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா? அவ என்னெல்லாம் பண்ணான்னு எல்லாமே எனக்கும் ரத்தனத்துக்கும் தான் தெரியும். தேவையில்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி ரத்தனத்தோட கோவத்துக்கு ஆளாகாத. அப்பா, நாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜியை வச்சு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்ட முடியும், இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரி காட்ட முடியும். அப்படி இருக்கும்போது எதையும் விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வருது எனக்கு ஒண்ணு சரியா படலப்பா. போதும், நிறுத்து வள்ளி. இவளை பத்தி உனக்கு தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே இவளெல்லாம் நம்பி ஏமாந்து அசிங்கப்பட்டு போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, இவளை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவளோட அண்ணன் என் அப்பாவை கொலை பண்ணான். அதெல்லாம் என்னால என்னைக்குமே மறக்க முடியாம தான் வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கேன், தெரியுமா? எப்போ இந்த போட்டோவை பார்த்தனோ அப்பவே இதுக்கு மேல இவ இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரத்திலயும் ஆவேசத்திலயும் முடிவெடுக்க கூடாதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி வளர்த்தீங்க. ஆனா நீங்களே இப்படி ஆவேசமா அவசரமா முடிவெடுக்கலாமாப்பா? தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, நான் இதை இவங்களுக்காக சொல்லல. நீங்க எடுத்த முடிவு தப்பா போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். எனக்கு என்னமோ ஜானகி அம்மா தொடர்ச்சியா ஜெயிக்கிறது பிடிக்காத யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. அவங்க கிட்ட நேரடியா மோதி ஜெயிக்க முடியாத யாரோ தான் இப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி அதுல அவங்கள சிக்க வச்சிருக்காங்க. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராணி. இவளை எதிர்க்க முடியாம சூழ்ச்சி வலை பின்றாங்க. ஏன் வேலை முட்டு கொடுக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க கூடாது. உண்மையை சொல்றதுக்கு பேரு முட்டு கொடுக்கறதுன்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டுமா? ஆனா இவங்க தப்பு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அப்படின்னா நிரூபிச்சு காட்டு. சும்மா வாய் வார்த்தையில சொன்ன போதுமா? ரத்தன போன்ல வச்சிருக்கிற போட்டோ ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட்னு நிரூபிக்க முடியுமா உன்னால? நிரூபிச்சு காட்டுறமா, ஆனா அது நாளைக்கே முடியுமான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அது சூழ்ச்சி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்க. தினம் தினம் இவங்க முகத்துல முடிச்சுட்டு இருக்க என்னால முடியாது. முதல்ல வெளியே போக சொல்லுங்க. அப்பா, திரும்பவும் அவசரப்படாதீங்க. கொலையே செஞ்சா கூட அந்த குற்றவாளிக்கு கோர்ட்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்கல்ல, அதே போல இதை நினைச்சுக்கோங்க. இவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ப்பா. அதுக்குள்ள அவங்க நிரூபிக்கலன்னா அப்புறம் தாராளமா நீங்க அவங்களை வெளியே அனுப்பிடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.